ஹாய் ஹாய் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அதுவும் வந்து பொங்கல் நாள், அதுவுமா வந்து தை மாசம் 1ஆம் தேதி. ஆமா, தை பிறந்தா வழி பிறக்கோ அப்படின்னாங்க. தை பிறந்தா 10K கிடைக்கும்ன்றது வந்து தமிழர் திருநாள் அன்னைக்கு எங்களுக்கு வந்தது ரொம்ப இன்னும் எங்களுக்கு ஒரு ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கு. ஆமா, பிக் பாஸும் 100 days 100th டே இன்னைக்கு. ஸோ எல்லாம் கோயின்சைட் ஆகுது. சோ இதுல இன்னும் ஹைலைட்டா நாங்க வந்து ஒரு சின்னதா இத வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். சும்மா ஒரு கேக் கட் பண்ணி அந்த கேக்கை வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து இதை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும்ட்டு. ஏன்னா நாங்க 1K வரும்போது நாங்க எல்லாருக்கும் அன்னதானம் போட்டோம். இல்ல அன்னதானம் அது வந்து நாங்க வீடியோல போட மாட்டோம். இப்பயும் நாங்க பண்றத வீடியோ போட மாட்டோம். அப்புறம் எல்லாரும் வந்து இதையும் நீங்க காசு ஆக்குறீங்க அப்படின்னு வந்துருவாங்க. சோ காசு எதுவும் ஆக்குறதுக்கு இல்ல, எங்களால முடிஞ்ச ஒரு உதவி, அவ்வளவுதான். சோ அதனால எங்களோட ஹாப்பினஸ் உங்க கூட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சோ இன்னொன்னு வந்து என்ன நடந்துச்சு பிக் பாஸ் வீட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நம்ம லாஸ்லியா வந்திருக்காங்க. இப்ப கரண்டா லாஸ்லியா வந்து பேசிட்டு இருக்காங்க. லாஸ்லியா ஹரிபாஸ்கர் மிஸ்டர் ஹோம் மேக்கரா, ஹவுஸ் கீப்பர், அந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ அதுல வந்து ஹீரோவா வந்து நம்ம ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ்கர் அவரு வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம ரயான் அதுல வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது வில்லன் கேரக்டரா என்னன்னு தெரியல, பாய் பெஸ்டி கேரக்டர். சோ அந்த கேரக்டர்ல வந்து எப்படி பண்ணிருக்காரு, ஏதா பண்ணிருக்காரு அப்படின்றத வந்து படம் ரிலீஸ் ஆயிட்ட அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த இதுல வந்து அந்த ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காலையில ராஜு வந்திருந்தாரு. அவரு வந்து அவரோட படம் பன் பட்டர் ஜாமுக்கு வந்து இது கொடுக்கறதுக்கு என்ன சொல்றது, ப்ரமோஷன் பண்றதுக்கு வந்து வந்திருந்தாரு. அப்போ பொங்கல் எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி ஏதோ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. நீ பூரா என்ஜாய்மெண்டா தான் இருந்ததுன்னு பார்த்தா ப்ரோமோஸ் அப்படி இல்ல. சோ ஃபர்ஸ்ட் அன்ஷிதா வராங்க. நான் சீரியஸா சொல்றேன், எனக்கு அன்ஷிதா அவ்வளவா பிடிக்காது. ஆனா சுனிதா வந்து சௌந்தர்யாவோட PR எக்ஸ்போஸ் பண்ணாங்க, விச் இஸ் கிரேட். ஆனா இன்னொரு சைடு அவங்க சொல்லவே இல்ல. இப்ப அன்ஷிதா வந்து முத்துக்குமரனோட PR எக்ஸ்போஸ் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாருமே டச் பண்ணாத ஒரு டாபிக் முத்துக்குமரனோட PRன்றவங்கள. சோ அவங்க ஃபேன்ஸ் தனி, PR தனி. எல்லாருக்குமே அப்படிதான். சௌந்தர்யாவுக்கும் ஃபேன்ஸ் தனி, PR தனி. எல்லாருக்குமே அந்த PRன்றவங்க இன்னொருத்தவங்களை எப்படி நெகட்டிவ் PRing பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். சோ அததான் வந்து அங்கேயும் அவங்களோட PR வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய சௌபாகியம் வந்து முத்துக்குமரனுக்கு இருக்கு. அவரோட எக்ஸ் கண்டஸ்டன்ஸையே வந்து அவருக்கு வந்து இவ்வளவு பயங்கரமான 2 பேர்ல 8 பேர். ஆமா, அது ஒரு பயங்கரமான விஷயம். என்னது நல்ல நாளாவே இருந்தா கூட அந்த சிவகுமாருக்கு வன்மம் போவே இல்ல. அவருக்கு இந்த வீட்டை விட்டு உள்ள வந்ததே சும்மா டம்மி பீஸ் மாதிரி தான் உள்ள வந்தாரு. உள்ளயும் ஒன்னும் பெருசா பண்ணல. ஆடின ஒரே உருப்படியான டாஸ்கே அந்த பொம்மை டாஸ்க் தான். ஓகே, அது அவரு அஜித் நல்லா பண்ணாரு. அது நான் இருந்தப்போ சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருந்தப்போ பாத்தீங்கன்னா அருண் பண்ணது தப்பு தான். என்ன பண்ணாலும் அதை ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுல அவர் வின் பண்ணியிருந்தாருன்னா NFP பாஸ் கிடைச்சிருக்கும், அவர் வெளியே போயிருக்க மாட்டார். ஓகே, அது மனசு கஷ்டமா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வன்மம் பூரா அருண் மேலதானே இருக்கணும். அதே மாதிரி இவர் வெளியில பேசுறதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. வெளியிலயும் அவரை திட்டினவங்க யாரோ வந்து பார்த்தா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான். சோ அப்படி ஒரு கோவம் வரணும்னாலும் இல்லாஜிக்கல் தான். பட் கோவம்னு ஒண்ணு வந்தாலும் அது முத்துக்குமரன் மேலதான் வரணும். ஆனா சம்பந்தமே இல்லாம ஜாக்கலின் மேல இவருக்கு எதுக்கு இவ்வளவு வன்மம்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. ஒரு நல்ல நாள் ஒரு கெட்ட நாள்ல கூட உட்கார்ந்து அந்த பொண்ணை கரிச்சு கொட்டலன்னா இவருக்கு வந்து தூக்கம் வராது போல இருக்கு. இல்ல, இப்ப ரயானா பண்ணாரு காலையில. என்ன தெரியுமா பண்ணாரு, ரஞ்சித் சார் தான் நினைக்கிறேன். ரஞ்சித் சார் வந்து சொல்லிருக்காரு, ஒரு ரேஸ் நடந்தது, பல கட்டமா அந்த ரேஸ் நடந்தது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது, செகண்ட் டைம் நடந்தது, தேர்ட் டைம் நடந்தது. எல்லா பெஸ்டானவங்க எல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்க. கடைசியா லாஸ்டா ஒரு ரேஸ் ஃபைனலா நடக்கும்போது ஒரு நொண்டி குதிரை, அதுக்கு ஒரு கண்ணும் தெரியாது. ஆனா அந்த நொண்டி குதிரை தான் கடைசியில பார்த்தா போய் வின் பண்ணுச்சு அந்த ரேஸ்ன்னு சொன்னாரு. ஆக்சுவலா இது வந்து என்னத்துக்கு சொல்ல வந்தாரு, ஏதுக்கு சொல்ல வந்தாருன்னு நமக்கு தெரியல. உடனே அங்க ரயானை வந்து கூப்பிட்டு சிவகுமார் சொல்லியிருக்காரு, இந்த கதையில சொன்னார்ல அது உண்மைதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல எல்லாரும் செலிப்ரேஷன் மூட்ல இருக்காங்க. இல்ல ரவீந்தர் சாரே வந்து, ஆனா அவருக்கும் வாய் சும்மா இல்ல. செலிப்ரேஷன் இல்ல இல்ல ரஞ்சித் தான் சொன்னேன். இல்ல ரவீந்தர் சாருக்கு வந்து என்னன்னா இந்த செலிப்ரேஷன்னா கண்டென்ட் இல்ல, செலிப்ரேஷனா விட்டுறணும். நம்ம வந்து அதுல வந்து இதெல்லாம் வன்மத்தாலாம் புகுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு உட்கார்ந்து பூத்திக்கிட்டு இருக்காரு நல்லா. எல்லாருக்கிட்டையும் வந்து ஆனந்தி வெளியில பேசினாங்க தெரியுமா? இல்ல, ஆனந்தி உள்ள வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு எப்படி பண்ணாங்க, சௌந்தர்யா பேசினாங்களா அப்படின்னாரு. சௌந்தர்யாட்ட போன வாட்டியே சொன்னோம் சொல்லியாச்சு. இப்ப அந்த மேட்டர் உள்ள ஓடிட்டு இருக்கு. சுனிதா வந்து இந்த வாட்டி வேற ஆளு. இந்த வாட்டி வந்து சிவகுமார் போய் சொல்லியிருக்காரு, வந்து பேசினது பூரா கரிச்சு காரி துப்பி கழுவி ஊத்துனது
ஆனந்தி சௌந்தர்யாவை. ஆனா இங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க பாத்தீங்களா சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து ஜெஃப்ரி வந்து சொன்னாரா என்னத்துல ஜே சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. இங்க வந்து இந்த ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு யார் சொன்னாரு நான் அப்படி சொல்லவே இல்லையா, நான் இப்படி சொல்லவே இல்லைனாரு. அப்புறமா பார்த்துட்டு யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஜே லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதெல்லாம் பெருசாக நான் விரும்பல. ஆனா என்ன பத்தி பேசாதீங்க, உங்களுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கோங்க, எது வேணா பண்ணிக்கோங்க. அவங்கள பத்தி நான் கேட்க வரல. நான் இந்த வீட்டுக்குள்ள வர்றது நிம்மதியா இருந்துட்டு போனோம். நான் என்னால எந்த பிரச்சனையும் இங்க வரக்கூடாது. அவங்க இன்னும் இருக்க போறது 1 வீக்ல நல்ல செலிப்ரேஷன் மோட பண்ணிட்டு நம்ம பாட்டு வெளியில போயிட்டு என்ன வேணா வந்து பேசிக்கலாம். இங்க உள்ள இருந்து அத வந்து முத்துக்குமரன்ட்ட ஒரு 3-4 கேள்வி இருக்கு. நிறைய அவரை பத்தி தப்பா பின்னாடி நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசணும். ஆனா இப்ப பேசுவேனா பேச மாட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் ஒரு நல்ல மூட்ல இருக்காங்க. எல்லாருமே ஒரு டாப் 6ல வந்துட்டாங்க. இப்ப நம்ம பேசினா நம்மளோட சுயநலத்தையும் நம்ம இந்த இடத்துல இல்லையே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல்ல பேசுற மாதிரிதான் இருக்கும். ஆனா அது பேசணும் தான் எனக்கு தோணுது. பேசலாமா பேசலாமா தயங்குறேன். அதுவாவது ஒரு என்ன பத்தின ஒரு மேட்டர். எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே என்னோட இன்டர்வியூ பாத்திருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் பாக்கல அப்படின்னாரு. பார்க்காம நீங்க எப்படிங்க சொன்னீங்க நான் கழுவி ஊத்துன சௌந்தர்யாவை இங்க வந்து பல்ல இழுக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த நொண்டி குதிரை கதையுமே இவர் ரயான் கிட்ட சொல்லி, ரயான் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு மூஞ்சியே பார்த்து பேசல. அது பத்தி ஆமா யாரா உன்னை பத்தி கண்டதும் பேசுறதுக்கு அவங்க யாரா தட்டி விட்டு போயினேறா, கண்டவங்க கண்டதான் பேசுவாங்க அப்படின்னு இவருக்கு சுருக்குன்னு வந்துருச்சு. ஏன்னா இவர் மூஞ்சி கூட பார்த்து அவங்க பேசல. ஏன்னா இவங்க ஏதோ பல விஷயங்கள் வந்திருக்கும் உள்ள. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சொல்லிருக்க மாட்டாங்களா, இவர் தான் எல்லாருக்கிட்டையும் போய் எல்லா பொண்ணுங்களையும். அதுவும் ஜாக்லின் கிட்ட நீங்க எல்லாருமே, நான் இன்னொன்னு சொல்லவா, ஜெஃப்ரிய வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். பொண்ணுங்களை தொட்டு பேசுறாரு, தடவுறாருன்னு ஜெஃப்ரிய சொல்லியிருக்கோம், விஷால சொல்லியிருக்கோம், எல்லாருமே சொல்லியிருக்கோம், ரஞ்சித் சார கூட சொல்லியிருக்கோம். ஆனா சிவகுமார நம்ம வந்து அந்த ஆங்கிள் பார்க்க கூடாது நம்ம பண்ணோம்னா இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அன்னைக்கு அவர் பண்ணாருல, அன்னைக்கு போய் இந்த கண்ணத்தை கிள்றது, இது நிறைய பேர் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு என்ன கில்லாதீங்கன்னு சொன்னா கூட இவர் கிள்ளிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணீங்க. உங்களுக்கு யார் முதல்ல ரைட்ஸ் கொடுத்தா? இல்ல நம்ம இவருக்கு வந்து வைஃப் இருக்காங்க, குடும்பம் இருக்காங்க, இதெல்லாம் உட்கார்ந்து அவர் சொல்லிடுறேன். வைஃப் இருக்காங்க, குடும்பம் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் வந்து முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் முத்துக்குமரனோட PR நெகட்டிவ் PR எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணதுல என் குடும்பம் பாதிச்சதுன்னு நீங்க இன்னைக்கு நீங்க ஜாக்லினை பத்தி சொல்றீங்க. நான் செத்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்படுத்தா தெரியுமா, ஹியூமன் இமோஷன்ஸோட எப்படி சுனிதா சொன்னதை அப்படியே புடிச்சுக்கிட்டாரு, ஒவ்வொரு இமோஷன்ஸோட எப்படி விளையாடுவா தெரியுமா. இத வெளியில பாதிப்பு வந்துச்சு. இல்ல அதான் சொல்றமா, வெளியில ஃபேன்ஸ் யாரோ ஒருத்தரோட நெகட்டிவ் பிஆரிங் பண்ணி அவரோட இது உங்களுக்கு பாதிச்சு, உங்க பொண்டாட்டிக்கும் உங்க பிள்ளைக்கும் அது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பொண்ணை ஷோ உள்ளேயே வந்து நீங்க பேசுறீங்க. அப்ப அந்த பொண்ணோட அம்மாக்கோ இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல வருங்கால ஹஸ்பண்டுக்கோ அது ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? நீங்க வெளியில சோசியல் மீடியால யாரோ முகம் தெரியாம உங்களை திட்டுறது உங்க ப்ரொஃபைலோட போயிடும். அது யாரும் நிறைய பேர் அந்த அக்கவுண்ட் வச்சிருக்க மாட்டாங்க போய் பாக்குறதுக்கு சோசியல் மீடியால. ஆனா இந்த மாதிரி ஒரு ஷோல 7 கோடி மக்கள் முன்னாடி நீங்க இத பேசுறீங்க. ஆனா ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் டிவி, இது எதையுமே நீங்க வந்து ஒன் ஆர் கட்ல போடல. ஏன்னா இதை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவிக்கே ஒரு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மான நஷ்ட வழக்கே போடலாம் அவர் மேல. இன்னொன்னு தெரியுமா, முத்து மேல அவர் சொல்லல அப்படின்றாங்கல்ல, அதே மாதிரி இவர் வந்து சௌந்தர்யா கிட்டே வச்சுக்க மாட்டாரு, அங்கேயும் பயப்படுறாரு. உங்க வீட்டுல சுனிதா வந்து பேசினாங்களா, அவங்க என் கூட வந்தாங்கன்றதுக்காக அவங்க பேசினதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் வந்து நீ வந்து உனக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனா நீ ஏதோ பெஸ்டா பண்ற, அதனாலதான் உன்னை ஜனங்க அவ்வளவு கொண்டாடுறாங்க. அப்புறம் வெளியில இருக்க விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது, வெளியில இருக்க விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு 24 மணி நேரமா அவர் பேச. அவரும் ரவீந்தரும் ஏன் தெரியுமா, ரவீந்தருக்கும் யாரும் இப்பெல்லாம் பேச மாட்டாங்க. ரவீந்தர் கிட்ட யாரும் பக்கத்துல வந்து உட்கார்றதுக்கு யாரும் சிவகுமார் கிட்டயும் பேச மாட்டாங்க. இவர் என்ன தெரியுமா, சிவகுமார் இது கலர் கடுப்பா இருந்தது. அங்க உட்கார்ந்து சமைக்கிறாங்க, சமைச்சிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கும் போது எல்லாத்தையும் எடுத்து எப்பயுமே வந்து சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. எல்லா அந்த பொங்கல் பண்றதே சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடறதுக்கு தான். அந்த பொங்கல்ல போறதுக்கு வறுத்து வச்சிருக்காங்க முந்திரி பருப்பு இதெல்லாம். அது வந்து சாமிக்குன்றது கூட விட்டு ஏதோ அந்த அதுல போடுறதுக்கான இன்கிரீடியன்ட் தானே அது. அது மட்டும் இல்ல, அதை எடுத்து வச்சிருக்காங்க. வந்து டேஸ்ட் பாக்கணும், அப்பதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட போனப்போ முத்துக்குமரன் திட்டாரு, ஏமா
பொங்கல் கொண்டாட போறோம், சாமிக்கு வச்சுட்டு தானே அதை பண்ணணும், அதை போய் எடுத்து வாயில வைக்க போறேன்றீங்க. அது எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்னாங்க. எப்படியுமே இருந்துட்டு போட்டுமே. ஆமா, எப்பயும் ஏன் நிறைய நாங்களாமும் வீட்டுல எல்லாருமே அவங்க வீட்டுல ஆர்டிபிஷியலா இருக்கீங்க நீங்க. நீங்க நாங்களாம் குடும்பஸ்தர்கள், சின்ன குழந்தைங்க ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது கொடுக்க மாட்டோம். ஆமா, அதுக்கு கூட வந்து ஏதாவது பார்த்து குடுன்னு சொன்னா கூட நம்ம கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே செஞ்சு வச்சிருப்பாங்க சிலதெல்லாம் தின்பண்டாங்க. தீபாவளி இப்போ நாங்களாம் கூட அப்படிதான் போய் போய் நோய் நோயின்னு கேட்டுட்டு இருப்போம். அது குடு இது குடு, இதுக்குதான் முன்னாடியே செஞ்சிருவாங்க. அந்த தீபாவளி அன்னைக்கு செய்யற எந்த பலகாரமே யார் கையிலும் கொடுக்க மாட்டாங்க. அது சாமிக்கு படைச்சிட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு அதுங்களும் கம்முன்னு இருக்கும். அதுங்களுக்கு இருக்கிற அறிவு இல்ல. இந்த சிவகுமார் அங்க போற அந்த அந்த கிஷ்மிஷ் வாங்கல, அந்த காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் வந்து கேஷு, வால்நட் எல்லாம் கூட வறுத்து வச்சிருக்காங்க. இவர் போய் எடுத்து தின்றாரு, நெய்யில போட்டு நெய்யோட அங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் அவரோட தரம். அது மட்டும் இல்லாம அங்க வந்து சௌந்தர்யா உட்கார்ந்து இருக்காங்க. இது சாப்பிடுமா ப்ரோ, நான் சாப்பிட்டேன், ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க இப்படியே கேட்டாங்க. அவங்க அப்புறமா இல்ல ப்ரோ, நான் பொங்கல்லே இருந்துச்சு ப்ரோ முந்திரி பருப்பெல்லாம், நான் அதுலயே சாப்பிட்டுட்டேன். இல்ல நீ சாப்பிடு வாயில வச்சாரு. அது முந்திரி பருப்பு இல்ல, வெல்லம். வெல்லமா? வெள்ளை கட்டி ரவுண்ட் ரவுண்டா குட்டியா இருந்தது இல்ல, அத ஃபர்ஸ்ட் வந்து வாயில வைக்கிறதுக்கு போனாரு. இது எதுக்கு எனக்கு குடுக்குறீங்க அப்படின்னாங்க. அவங்க வந்து இல்ல இது வந்து சாமிக்கு படைச்சது, நம்ம வச்சு படைச்சோம்ல, அது சாப்பிடணும் எல்லாரும். நாங்க எனக்கு வேணாம், எனக்கு சாதாரணமாவே ஸ்வீட்னா பிடிக்காது, நீங்க வெள்ளத்தை எடுத்துட்டு வாயில போறீங்க, அது போட்டா சுகர் வந்துரும் அப்படின்னாங்க அவங்க. ஆனா இதுல இல்ல போடலாம், இதை சாப்பிடணும் வாயில எடுத்து போட்டாங்க. அப்புறம் சும்மா பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு ரயானுக்கு, அப்புறமா வந்துட்டு ஜாக்லின், எல்லாருக்கும் வாயில போட்டு எதுக்கு வெள்ளத்தை எதுக்கு வாயில இருந்து போடுறீங்க நீங்க? என்னமோ பண்ணணுமேன்னு பண்ணுவீங்களா? இல்ல பொங்கல் அப்போ பழம் இதெல்லாம் கூட வந்து படைப்போம். ஆமா, அந்த பழத்தை எல்லா பழத்தையும் போய் தின்னணும். இப்ப வச்சது எல்லாத்தையும் சாப்பிடு. என்ன நீ வச்சதை சாப்பிடணும், ஒரு டசன் பழம் சாப்பிடணும். சரி, இது போச்சு இல்ல. அடுத்து வந்து இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். ஆனந்தியோட விஷயம் இவர் சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, என்ன கழுவி ஊத்துறாங்க, இப்ப இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, நல்ல சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க எதுக்கு சொல்றீங்க? நீங்க எதுக்கு தேவையில்லாம என் பேர் இழுக்காதீங்க. எனக்கு இந்த மேட்டர் எதுவுமே வெளியில வேணான்னு நான் நினைக்கிறேன். வந்தோமா, பாசிட்டிவா இருந்தோமா, யாருக்கும் தப்பா சொல்லாம போறோமா, அதுதான் நான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம் சொல்றேன்னா, அது என்னோட சம்பந்தப்பட்டது, உங்க சம்பந்தப்பட்டது. நான் சொல்றேன், அப்ப புரிஞ்சுக்கோங்க. நாம ஒரு டாஸ்க் விளையாடணும் தெரியுமா, ஸ்கூல் டாஸ்க். அந்த ஸ்கூல்ல நீ போய் திருடி வைப்பீங்க தெரியுமா, எல்லாத்தையும் திருடுவீங்க நீங்க அப்படின்னா. அது டாஸ்க்ல திருடுவேன், அதுதான் சொல்றேன். எல்லாரும் நீங்க தான் திருடுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணேன், உங்க பெட்டு பக்கத்திலேயே வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தேன். திடீர்னு நீங்க ஏதோ அப்ப எல்லாத்தையும் திருடி முடிச்சிட்டீங்க, ஏதோ ஒன்று நீங்க எடுக்க போனப்ப கப்புன்னு நான் எழுந்தினேன். ஞாபகம் இருக்கானா? ஆமா அப்படின்னு உடனே அதோட நான் வந்துட்டேன். உடனே அப்பெல்லாம் எனக்கும் தீபக்குக்கும் ஆவாது. அவர் என்ன சொன்னாரு, என்ன பொம்பளைங்க ரூம் எட்டி பாக்குறீங்க, இதான் உங்களோட நாகரிகமா, உங்களெல்லாம் வாட்ச்மேனா வச்சிருக்கிறது எதுக்கு, இவ்வளவு வருஷமா வாட்ச்மேனா இருக்கிறீங்க, இந்த சாதனை அறிவு கூட இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே மேல கடுப்பு, அதை டாஸ்க்ல காட்டினாரு. அப்பனா என்ன வெளியில எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என் பொண்டாட்டிலாம் என்ன எப்படி தெரியுமா சொன்னாங்க, ஓ பொம்பளைங்களெல்லாம் எட்டி பாக்குறவனா நீ, ஓ அப்படியாட. நான் நினைக்கிறேன் இவர் வேணும்னே எல்லாமே புதுசா கலப்புவாரு. அவர் மைண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஏதோ பலமா அடிபட்டு என்னமோ ஆயிட்டு. ப்ளீஸ் மேடம், இப்படி ஒருத்தர் நீங்க ரெண்டாவது உள்ள அமைச்சதே தப்பு. இதுல வேற அவர் பொங்கல் ஆகட்டும், நான் உன்னை பெருமைப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள இருந்து நான் உன்னை பெருமைப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். கடுப்பு மாமா இருக்கிறது பெருமை தானே இல்ல. இன்னொன்னு வந்து ரயான் வந்து 2 lakhs, முத்துக்குமரன் இது வரைக்கும் 50,000 rupees வந்து எடுத்திருக்காங்க. எங்க இருந்துன்னா வந்து இந்த வாட்டி கேஷ் பாக்ஸ் எடுத்தா கூட ஒரு டைம் லிமிட் குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த ஷோல இன்னும் நீங்கள் தொடரலாம். இது என்னமோ எனக்கு விஜய் விஷாலுக்காக பண்ண மாதிரி இருக்கு. ஆனா ஓடி போய் எத்தனை இவங்க 2 பேரும் அடுத்து வேற ஒரு விஜய் விஷால் டைம் டக்குன்னு கட் பண்ணி வெளில அனுப்பிச்சிருவாங்களா? என்ன அர்த்தம்? விஜய் விஷால் தான் டைட்டில் வின்னர்ன்றாங்க. வேற ஆக்சுவலா என்னன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு மொத தடவையா ஹவுஸ விட்டு வெளியில போய் எடுக்கிறாங்க. ஹவுஸ விட்டு வெளியிலன்னா எங்க போவாங்க? அந்த பாத்வேல இப்ப அப்படிதானே காமிச்சாங்க அந்த ப்ரோமோல. கதவை திறந்து கதவை விட்டு எப்பங்க வெளியில போவோம்? ஆனா இப்போ நீங்க கதவை விட்டு வெளியே 30 meters டிஸ்டன்ஸ்க்கு நீங்க ஓடி போய் எடுக்கலாம். வெளி உலகத்தை ஒரு நிமிஷம் பாத்துட்டு வராங்க அவங்க. அந்த வீட்டோட 4 செவுத்து இது மாதிரி வீட்டோட 4 செவுத்து தவிர்த்து வேற செவரை பார்க்க போறாங்க. இது யாருக்குமே கிடைக்கல. இது 4th சீசன்ல ஒரு வாட்டி இந்த மழை நம்மளுக்கு பயங்கரமா புயல் வந்திருந்தப்போ இவங்க எல்லாரையும் ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்து விட்டாங்க. அதான் அவங்க பண்ணது. அதுக்கப்புறம் இவங்க தான் பண்றாங்க. பட் சூப்பர், இந்த மாதிரி பண்றது ஓகே. அதுல வந்து முத்துக்குமரன் 50,000 rupees எடுத்துட்டாரு. அவர் ஸ்பீடு செம்ம ஸ்பீடு. அதே மாதிரி ரயானும் வந்து 2 lakhs rupees எடுத்திருக்காரு. இவருக்கு அப்புறமா அவர் எடுத்திருக்காரு. சோ இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான். இன்னும் வந்து அப்டேட் வந்து நாங்க அப்டேட் பண்றோம். கங்க்ராட்ஸ் முத்து. 2 பேருமே வந்து நல்லா 50 லட்சத்தையும் தூக்க போறாரு, 50,000 தூக்கிட்டாரு. 50 லட்சத்தையும் 50 பைக் ஒரு வீடு பிளாட் குடுத்துட்டீங்கன்னா செட்டில்ட்.
அதை விட எனக்கான கஷ்டமா இருந்தது தர்ஷிகாக்கு. 2 வாட்டி அவங்க தர்ஷிகா சத்யா 2 பேருமே இருந்திருந்தாங்க. சத்யா சான்ஸ் இல்ல, தர்ஷிகா இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பைக். நோ காம்படிஷன். கரெக்ட். அது ரொம்ப எனக்கு. அண்ட் இப்போ லாஸ்ட்ல வந்து இருந்தப்போ தர்ஷிகா சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் வந்து ஸ்ரீலங்கா தான், இலங்கை தமிழ் தான் எனக்கு. அப்பா 2 பேருமே அவங்க 2 பேரும் நல்லா வந்து மிங்கிள் ஆயிட்டாங்க. 2 பேருக்குமே வந்து இலங்கை தமிழ் வரல, அதுவும் லாஸ்ட்ல சுத்தமா வரல. அப்போ சீசன் 3ல பார்த்த லாஸ்ட்லியாவா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ எஸ், அந்த ரயானா வந்து பாக்கிறதுக்கும் சூப்பரா இருந்தாரு ஆளு, செம்மையா. அது ஒரு மாதிரி டங் அப்படின்னு காட்டும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னடா காமிச்சு 1 நிமிஷத்துலயே தூக்கிட்டீங்கன்ற மாதிரி, இன்னொரு வாட்டி பிக் பாஸ் இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண வச்சாங்க. மறுபடியும் பார்த்தாங்க அதை. அப்புறமா இது ஒரு சாங் பாய் பெஸ்டின்னு ஒரு சாங்கா, அந்த சாங்கை பிளே பண்ண சொன்னாங்க. அதையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு வந்து அவர் போட்ட கண்டிஷன் வந்து லாஸ்ட்லியா வந்து நியூஸ் வாசிக்கணும்னாங்க. சோ அடுத்து அன்ஷிதா உள்ள வருவாங்க போல. இதெல்லாம் தான் இன்னைக்கு நடக்க போறது. விஷால் தாங்க முடியாது, ஏற்கனவே வாயெல்லாம் பல்லா இருக்குது அவருக்கு. ஓகே, நாங்க வந்து பொங்கல் vlog ஏதோ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் 10K சப்ஸ்கிரைபருக்கு கிடையாது, அது சாதாரண ஒரு வீடியோ, அவ்வளவுதான். மொத்தமாவே 10 நிமிஷம் தான் இருக்கும். vlog எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம்லாம் இல்லங்க. எனக்கு அது எடுக்கவோ வராதுங்க. எங்க போனா பழக்கம் இருக்கணும், அதுக்கேத்த நம்ம எல்லாத்தையும் எடிட்டிங் பண்ண தெரியணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை வேற என்னத்த பண்ணி கூடவே இது நாங்க அந்த கேக் கட் பண்ற இதுவும் நாங்க வந்து எடுத்து போடுறோம். அது நாளைக்கு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல 2 சேர்த்து போட்டுடலாம். அதுல ஒண்ணுமே இல்ல, பொங்கலுக்கு சேர்ந்து ஒரே வீடியோவா நான் போட்டுறேன். சோ எஸ், நாங்க ஒரு சின்ன கேக் கட் பண்ணுவோம், அது மட்டும் நாங்க எடுத்து போடுறோம். ரொம்ப 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 நன்றி இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நைட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:30 மணியோ 3 மணிக்கோ தூங்காம இருந்தேன். அப்ப எனக்கு வந்து அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ன்றது நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். அதுல ஆனா இன்னொரு ஹைலைட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலைல எழுந்தோடனே 30 பேர் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 48 பேர் 50 பேரே வந்துட்டாங்க. சோ ரொம்ப 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 நன்றி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. சார்பின் நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க. ஆமா, அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, எங்களால முடிஞ்சது உங்களை என்டர்டைன் பண்ணணும்னு நினைப்போம். பட் இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. சோ உங்களை நாங்க வந்து இன்னைக்கு நைட் சந்திக்கிறோம். பாய்.